Philip Perrip. He is called as Pip. Okay. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு சைல்ட்ஹுட் டேஸில் பிப்புக்கு வந்து என்னென்னலாம் நடந்துச்சு, எங்கெங்கே இருந்தான் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். பிப் அப்படிங்கிற பையனோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிப் பெரிப். அதில் வந்து பெரிப் அப்படிங்கிறது அப்பாவோட நேம் அண்ட் ஃபிலிப் அப்படிங்கிறது இவனோட நேம், ரெண்டுமே ஆட் பண்ணி ஃபிலிப் பெரிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து இவனோட வாயில் வந்து அது நுழையாதனால என்ன சொல்லிடுறாங்கன்னா பிப் அப்படின்னு சொல்லி அவன் பேர் வச்சுக்கிறான். பிப் அப்படிங்கிற பையன் தான் இதில் நெரேட்டர். அண்ட் தென் இவன் வந்து ஒரு ஆர்ஃபன் பாய். ஓகேவா. ஸோ இவனுக்கு வந்து அம்மா இல்லை, அப்பா. அண்ட் தென் இவனுக்கு கூட பிறந்தவங்க வந்து 5 பிரதர்ஸ் இருக்காங்க. அம்மா பேர் வந்துட்டு ஜியார்ஜியானா, அப்பாவோட பேர் பிரிப். இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்டோரி ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம பிப் வந்துட்டு ஒரு கிரேவ்யார்டில் டாம் ஸ்டோன் முன்னாடி நின்று அழுதுட்டு இருப்பான். அங்கே வந்துட்டு அவங்க 5 பிரதர்ஸ் அண்ட் மதர், ஃபாதர். ஸோ இவங்களோட எல்லாத்தோடைய டாம் ஸ்டோன் இருக்கும், அது முன்னாடி நின்று அழுதுட்டு இருப்பான். அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்து இவங்க எல்லாருமே இல்லை, இவன் வந்து ஒரு ஆர்ஃபன் பாய் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த டைமில் இவன் அழுதுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு சவுண்டு கேட்கும். அழுதனா உன்னோட த்ரோட்டை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வரும். அப்போ யாருன்னு இவன் பார்க்கும்போது அந்த மேன் வந்து ரொம்ப அப்படியே ட்ரெஸ் எல்லாம் வந்து டியர் ஆகிட்டு, ஃபேஸ்லாம் வந்து ரொம்ப ஊண்டாகி அந்த மாதிரி வந்து ஒரு மேன் வந்து நிற்பான். அவனை பார்த்தோன்னே இவனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், கொஞ்சம் ரஃப் மேனாக இருப்பான். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பையன் நின்று பார்த்துட்டு இருப்பான். பிப் அப்படிங்கிற ரொம்ப சின்ன பையன், ஒரு 7 இயர்ஸ் இருக்க மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ அவன் வந்து பார்த்து பயந்துட்டு நிற்கும் போது அவன் பக்கத்தில் வந்து அந்த மேன் வந்து கேட்பான், அதாவது நீ எதுக்காக அழுகிற, உங்கள் அம்மா அப்பா யார், எங்கே இருக்காங்க, உன் பேர் என்ன, அந்த மாதிரிலாம் கேட்கும்போது இவனோட பேர் பிப்புன்னு சொல்லிடுவான். அம்மா அப்பான்னு கேட்கும்போது டாம் ஸ்டோனை காட்டுவான். ஸோ இவன் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்குவான். அப்போ 2 பேருமே இறந்துட்டாங்க. ஓகே, பட் உன்னை பார்க்குறதுக்கு நல்லா கொலுகுலுன்னு அழகாக இருக்கியே, அப்போ நீ வந்து யாராவது ஒருத்தர் உன்னை டேக் கேர் பண்ணிக்கணும், அது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்லுவான் இவங்க அக்கா அப்படின்னு சொல்லுவான். இவங்க அக்காவோட பேர் வந்து மிஸ்ஸஸ் ஜோ. ஸோ மிஸ்ஸஸ் ஜோ கார்கரி அப்படிங்கிறது அவங்களோட ஃபுல் நேம். ஸோ அவங்களாம் சொல்லுவான். அண்ட் மிஸ்டர் ஜோ அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜோ வந்து பிளாக் ஸ்மித்தாக இருக்காரு அப்படிங்கிறதே சொல்லிடுவான். ஸோ பிளாக் ஸ்மித்தாக இருக்காரு அப்படின்னோன்னா அவங்க வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்பாரு. அதாவது பிரிசன் வந்து வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் வீடு வந்து இங்கேருந்து கொஞ்சம் மைல்ஸ் தள்ளி போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிப் வந்து சொல்லுவான். ஸோ அவன் வந்து தலைகீழ கவுத்தி இப்படி கொடுக்கும் போது உள்ளே இருக்கிற திங்ஸ்லாம் வந்து கீழே விழுகும். அப்போ வந்து அதில் வந்து பிரெட் வந்து விழுகும். பிரெட்டு மட்டும் வச்சுருப்பான் பேக்கெட்டில். ஸோ பிரெட்டு கீழே விழுகும். உடனே அந்த பிரெட்டை வந்து எடுத்து அந்த பிரிசன் வந்து கொஞ்சம் வெறி பிடிச்ச மாதிரி வந்து சாப்பிடுவான். அதை பார்த்தோன்னா பிப்பு கொஞ்சம் பயமாக இருக்கும். அண்ட் தென் அவன் வந்து உடனே ரிட்டர்ன் பண்ணுவான் அந்த பிப்பை. பிப்பு வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கனால இவன் ரிட்டர்ன் பண்ணுறதெல்லாம் பார்த்து பயந்துருவான். எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக நீ என்ன பண்ணணுன்னா அதாவது ஃபைல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அவனோட ஷேக்கல்ஸ், அதாவது ப்ரிசனோட ஷேக்கல்ஸ் இருக்கும், சங்கிலி. அந்த சங்கிலி வந்து கட் பண்ணுறதுக்காக அந்த ஃபைல் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அண்ட் தென் ஃபுட்ஸ், அதாவது விட்டல்ஸ் அப்படிங்கிறதும் வந்து எனக்கு வேணும், நீ கொண்டு வந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவான். அதே மாதிரி நீ என்னை பார்த்த அப்படிங்கிறது நீ யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவான். மிரட்டிட்டு நீ ஒரு வேளை சொல்லிட்டே இல்லை ஏதாவது ஆச்சுனாலும் எனக்குள்ளே வந்து ஒரு மனுஷன் இருக்கான், அவன் வந்து என்ன பண்ணுவான்னா அப்படியே உனக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே வந்து உன்னுடைய பாடிக்குள்ளே போய் அவன் வந்து கம்ஃபர்டபுளாக ஆகிட்டு அப்படியே உன் பாடியை கிழிச்சிட்டு வெளியில் வந்துடுவான். அப்போ வந்து நீ ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிடுவ. அவன் எனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் சேஃபு. அதுவும் இல்லாமல் நான் வந்து உன்னோட ஹார்ட்டும் லிவரும் வந்து நானும் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பயமுறுத்திடுவான். ஸோ பிப்பும் வந்து பயந்துருவான். பிப்பு வந்துட்டு உடனே இப்போ பயந்து போய் என்ன பண்ணுறான்னா வீட்டுக்கு ஓடுறான். வீட்டுக்கு ஓடிட்டு அங்கே வந்து அவங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி இப்போ காட்டுவாங்க. அதாவது வீட்டுக்கு போன உடனே மிஸ்டர் ஜோ வந்து அந்த ஃபயர் போடுற இடத்துக்கிட்ட நின்றுட்டு இருப்பான். அப்போ மிஸ்டர் ஜோ பார்த்துட்டு நீ இவ்வளோ நேரம் எங்கே போன, உங்கள் அக்கா இவ்வளோ நேரம் உன்னை தேடிட்டு இருக்கிறா, உங்கள் அக்கா எங்கே, நீ ரொம்ப நேரம் காணோன்னு வேட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தா, இப்போ தான் வந்து வெளியில் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவங்க அக்கா வந்துடுவாங்க, மிஸ்ஸஸ் ஜோ கார்கரி. அவங்க வந்தோடனே அவன் மேலே ரொம்ப கோவப்பட்டு குச்சி வச்சு அடிப்பாங்க. அடிச்சுட்டு நீ இவ்வளோ நேரம் எங்கே போன, காணாமல் போயிட்டா, உனக்கு என்ன கரெக்டாக டைமுக்கு வர முடியாதா அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டும் போது இவன் சொல்லுவான் நான் வந்து இந்த மாதிரி சர்ச் யார்டில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். உனக்கு சர்ச் யார்டில் என்ன வேலை இப்போ அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா பயங்கரமாக திட்டி அடிச்சிடுவா. அப்போ வந்து இவன் அப்போ தான் வந்து இந்த டாக் போயிட்டுருக்கும்.
அதாவது 2 கன்விக்ட் வந்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க பிரிசன்ல இருந்து. அவங்க வந்து இங்கே தான் சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள தேடி போலீஸ் ஃபுல்லா அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி டைம்ல வந்து நீ சர்ச் யார்டு பக்கம் போயிடுறேன், இவ்வளோ நேரம் கழிச்சு வர, இவ்வளோ நேரம் வந்து உனக்கு அங்கே என்ன வேலை, அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அக்கா மிரட்டிட்டு இருப்பா. அப்போ இவனுக்கு இன்னுமே ஆர்வமாயிரும். பிகாஸ் இவன் வந்து ஒருத்தனை பார்த்துட்டு வந்திருக்கான். அவன் யாரு என்னன்னு இவனுக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அப்படியா யார் அந்த கன்விக்ட், எதுக்காக அவனை துரத்துறாங்க போலீஸ், ஏன் அப்படி இப்படின்னு கேட்கும்போது, அவன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான், அதனால வந்து போலீஸ் துரத்துறாங்க, இப்போ ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டான், அதுவும் தப்பு தானே, அதனால வந்து தேடுறாங்க அப்படின்னோடனே எங்கே தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் கேட்கும் போது அவங்க அக்கா வந்து இந்த பிளேஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது, அது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவன் கேட்பான். கேட்கும் போது தான் தெரியும், அதாவது இது வந்து ஓல்டு டாக், அதாவது துறைமுகம், போட்ஸ் எல்லாம் நிற்கக்கூடிய இடம். இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது பழசு. இந்த இடத்துல தான் வந்து போலீஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ப்ரிசனை வந்து அங்கே பிடிச்சி வைக்கிறது, அவங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறது, தண்டனை கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாம் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா சொல்லுவாள். எனக்கு ஆர்வமாக ஒவ்வொரு கொஷினாக கேட்கும்போது எங்கள் அக்கா கோவம் வந்து, நீ எதுக்கு இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிற, சாப்பிடும் முதல்ல அப்படின்னு சொல்லி சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு சாப்பாடு எல்லோரும் கொடுத்து சாப்பிட்ருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இவன் போய் பெட்டில் படுக்கும்போது கூட இவனுக்கு அதே திங்கிங்காக இருக்கும். என்ன அதாவது அந்த ப்ரிசன் வந்து சொன்னது ஃபுல்லாகவே இவன் திங்கிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாய் உள்ளே இருக்கிறான், வந்துடுவான், கிழிச்சு உள்ளே வந்துடுவான், ஃப்ரை பண்ணிடுவாங்க ஹார்ட் லிவரை அப்படிங்கிற மாதிரியே ஓடிக்கிட்டே இருக்கும் அவனுக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் நைட்டு சாப்பிட்ருக்கும் போதே என்ன பண்ணிடுவான்னா, ஒரு பீஸ் ஆஃப் ப்ரெட் வந்து கீழே போட்டு அதை வந்து ஸ்டீல் பண்ணி வச்சுருவான். மறுபடியும் நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஏர்லியராக எழுந்திரிச்சு அவங்க அதாவது அவங்க பிரதர் இன் லா ஜோசப் ஆர் மிஸ்டர் ஜோ அவங்களுடைய ஃபோர்ஜுக்கு போயிட்டு உடனே அங்கேருந்து ஃபைல் வந்து ஸ்டீல் பண்ணிடுவான். ஃபைல் ஸ்டீல் பண்ணிட்டு அந்த அந்த டைமில் வந்து அங்கே இருந்து மார்ஷல்ஸ்க்கு போயிட்டு இருக்கான். அதாவது இந்த நியூ சவுத் வேல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ சவுத் வேல்ஸ் அப்படிங்கிற பிளேஸ்க்கு தான் வந்து இவன் கன்விக்ட் வந்து வர சொல்லியிருப்பான். ஸோ அந்த பிளேஸ்க்கு வந்து போயிட்டு இருக்காங்க மார்ஷல்ஸில். அங்கே போயிட்டு இருக்கும்போது இன்னொரு கன்விக்ட் வந்து நம்ம பிப் பார்ப்பான். அவனை பார்க்குறக்கு டிஃப்ரெண்ட்டாக இருப்பான், ஹேட் வச்சுருப்பான், ரொம்பவே ஃபேஸ் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிருக்கும். அப்புறம் அவனோட ட்ரெஸ்ஸும் ரொம்பவே ரேக்டாக இருக்கும், தட் மீன்ஸ் கிழிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறத பார்த்துட்டு உடனே பிப்புக்கு வந்து கொஞ்சம் பயமாயிடும். என்ன ஆல்ரெடி ஒருத்தனை பார்த்தோம், இதே ப்ரிசன்ட் ட்ரெஸ்ஸு, பட் வேறு மாதிரி இருந்தால், அப்போ இதுதான் அந்த செகண்ட் கன்விக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் போவான். போயிட்டு ஃபஸ்ட்டு கன்விக்டை பார்த்துட்டு செகண்ட் கன்விக்ட் அப்படியே போயிடுவான். அவனுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை, அப்படியே போயிடுறான். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கன்விக்ட் கிட்ட போன உடனே ஃபஸ்ட் கன்விக்டை பார்த்து இவன் பேசுவான். இந்த மாதிரி அந்த ஃபைலு ஐ மீன் ஃபுட்டு கொடுத்துட்ருப்பான். ஃபுட்டு கொடுத்து அவன் சாப்பிட்ருக்கும் போது அவன் சொல்லுவான், இந்த மாதிரி நான் ஒருத்தனை பார்த்தேன், ஹேட் வச்சுருந்தான், இந்த மாதிரிலாம் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி அவனை சொல்லிகிட்ருப்பான். சொல்லிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதை கேட்ட உடனே நம்ம ஃபஸ்ட்டு கன்விக்ட் வந்து அப்படியே கோவம் அப்படியே அதிகமாகிட்டே இருக்கும். அப்படியா, அவன்கிட்ட எதாவது பேசினானா, உங்ககிட்ட இருந்த ஃபுட்டெல்லாம் வாங்கினானா அப்படின்னு சொல்லி கேட்பான். இல்லை என்கிட்ட எதுவும் பேசலை, ஃபுட்டும் வாங்கலை, அவன் பாட்டுக்கு பார்த்துட்டு போயிட்டான், உங்களுக்கு அவனை தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த பையன் வந்து பார்த்துட்டு கேட்பான். அவனும் வந்துட்டு நீ முதல்ல ஃபைலை கொடு, நான் என்னுடைய ஷேக்கிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ண கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட் கன்விக்ட் உடனே வாங்குவான். ஃபைலை வாங்கிட்டு கட் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம பிப் வந்து சொல்லுவான், எங்கள் சிஸ்டர் வந்துட்டு கிறிஸ்மஸ் ஈவுக்காக டின்னர் வச்சுருக்காங்க, நிறைய பேர்த்த இன்வைட் பண்ணியிருக்காங்க, நான் போகணும் அங்கே அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட் கன்விக்ட்டும் நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லி விட்டுருவான். அப்போ அந்த பையன் வந்து போயிடுவான். போன உடனே வந்து அவங்க வீட்டில் ஃபுல்லாக பார்த்தோன்னா கிறிஸ்மஸ் ஈவுக்கான செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கும். டின்னருக்கு அவங்க அக்கா எல்லாமே சமைச்சு வச்சுட்ருப்பாங்க. அந்த டைமில் இவங்க ஃபேமிலியில் வந்துட்டு கொஞ்சம் பேரை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அது யாரெல்லாம் பார்த்தோம், மிஸ்டர் ஊப்சல், அங்கிள் பம்பிள்சூக், மிஸ்டர் ஹபிள் அண்ட் மிஸ்ஸஸ் ஹபிள், இவங்க 4 பேர்த்த வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தோன்னா கிறிஸ்மஸ் ஈவுக்கு மிஸ்ஸஸ் ஜோ வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இவங்களோட பேச்சு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பிப்பை பற்றின பேச்சாக இருக்குது. பிப்பு வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அக்கா வளர்த்துட்ருக்குறா, அவன் ஒரு ஆர்ஃபன், அவனை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறான்னு அந்த பிப்பு வந்து பொறுப்பு இல்லாமல் இன்னும் சின்ன பையனாகவே சுற்றிட்டு விளையாண்டுருக்குறான் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவள் எவ்வளோ கஷ்டப்படுவா அப்படிங்கிறதெல்லாம். இந்த டைமில் வந்துட்டு சம்திங் அந்த கன்விக்ட் பற்றியும் பேசுகிறாங்க. போலீஸ் எல்லாம் அங்கங்கே சுற்றிட்டுருக்காங்க, ரவுண்ட் அப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஈகராக அவங்க வந்து தேடிட்டுருக்காங்க, இந்த மாதிரி வந்து பேசிகிட்ருக்காங்க. அதே டைமில் வந்து இவங்க அக்காவுக்கு வந்து சில டவுட்ஸும் வருது. நம்ம வீட்டில் இருக்க பொருளெல்லாம் சிலது காணாமல் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி டவுட்டும் இருக்குது. அதே டைமில் அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உடனே வந்து நான் போயிட்டு உங்களுக்கெல்லாம் போர்க் பை செஞ்சு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள்
நீங்கள் எல்லாமே இங்கே வெயிட் பண்ணுங்கள், பேசிகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா ஈகராக போய் போர்க் பை செய்கிற இன்ட்ரெஸ்ட்டில் போயிட்டாங்க. அந்த டைமில் பிப்புக்கு வந்து ஒரு டவுட் வந்து, கண்டிப்பாக சோல்ஜர்ஸ் வருவாங்க, சோல்ஜர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிடும் நம்ம தான் வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறோன்னு, சோல்ஜர்ஸ் வந்து நம்மளை பிடிச்சிருவாங்க, தட் மீன்ஸ் போலீஸ் வந்து நம்மளை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். உடனே என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம், ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி அவன் எந்திரிச்சு சரி வெளியில் போகலான்னு போகிற டைமில் பார்த்தோன்னா போலீஸ் வந்துடுவாங்க. போலீஸ்னால் ஒரே ஒருத்தர் வருவார், சோல்ஜர். அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, நான் வந்து கிங்கோட ஆர்டர் படி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். இருந்தாலும் அங்கே அவர் எதுக்காக வந்திருக்கான்னு பார்த்தோன்னா, நம்ம மிஸ்டர் ஜோ வந்து ஃபோர்ஜ் வச்சுருக்காருல, ஃபோர்ஜ்னா இந்த ஃபைல்ஸ் இதெல்லாமே செய்யக்கூடிய ஒரு இடம், ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஃபோர்ஜ். அப்போ அந்த ஃபோர்ஜுக்கு வந்து ஷேக்கல்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஷேக்கல்ஸ்னால் அந்த கைதிங்களுக்கெல்லாம் போடுவாங்கள்ல கையில் சங்கிலி மாதிரி, அந்த இது வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இவங்க வந்திருப்பாங்க. எனக்கு வந்து அது உடனேவே இன்னும் 2 கன்விக்ட் நாங்கள் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த டைமில் இவர் நம்ம மிஸ்டர் ஜோ வந்துட்டு அதை செய்கிற இதில் போயிடுவார். அப்போ அங்கிள் பம்பிள் சோக்கு என்ன பண்ணுவாருன்னா, இவர் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் நடக்கும். இது அந்த டைமில் வந்து மீன் வேலையை இதை முடிச்சிடுவாங்க. ஷேக்கல் செய்கிறது அதை செஞ்சு முடிச்சோன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எங்கள் கூட வந்து அந்த ப்ரிசன்லாம் தேடுங்க, தேடி அவங்கள கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இப்போ யாரெல்லாம் இவங்க கூட போகிறாங்கன்னு பார்த்தோன்னா, அங்கிள் பம்பிள் சோக், மிஸ்டர் ஜோ, பிப்பு, அப்புறம் சோல்ஜர்ஸ், இவங்க எல்லாருமே போவாங்க. இவங்கெல்லாம் போகும்போது வந்துட்டு எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடிகிட்டே போவாங்க. அப்போ திடீர்னு ஒரு இடத்துலேருந்து ஒரு சோல்ஜர் போலீஸ்மேனோட சவுண்ட் கேட்கும், இங்கே தான் இருக்காங்க, வாங்க வாங்க சீக்கிரம் வாங்கன்னு. அப்போ பார்த்தா அவங்க வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு பிளேஸில் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக அந்த 2 கன்விக்ட்டும் மீட் பண்ணி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. 2 பேரும் பயங்கரமாக அடிதடி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் போனோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கன்விக்ட் வந்துட்டு ஓரளவு ஜென்டில்மேன். பட் செகண்ட் கன்விக்ட் என்ன பண்ணிடுவான்னா, அந்த ஃபஸ்ட் கன்விக்ட் தான் வந்து என்னை கொல்றதுக்காக வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான். ஆனால் ஃபஸ்ட் கன்விக்ட் வந்து இவனை கொல்றதுக்காக போகவே மாட்டான். இருந்தாலும் இப்படி மாட்டி விட்டுருவான். உடனே ஃபஸ்ட்டு கன்விக்ட் வந்து என்ன சொல்லுவான்னா, அதாவது பிப்போட கன்விக்ட் இருக்கான்ல அவன், அவன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் வந்து அவனை கொல்லலாம் இல்லை, ஆனால் நான் வந்து உன்னைய காப்பாற்றணும் ஒவ்வொரு டைம் நினைக்கிறேன். இருந்தாலும் நீ வந்து என்னைய இப்படி மாட்டி விட்டு போகிறல்ல, நீ என்னை ஒவ்வொரு இது பண்ணிட்டு போகிறல்ல அப்படின்னு சொல்லி செகண்ட் கன்விக்ட் கிட்ட இவன் சொல்லி சண்டை போடுவான். அதெல்லாம் அப்படியே முடிஞ்சோடனே ஃபஸ்ட் கன்விக்ட் வந்துட்டு கொல்றதுக்காக பண்ணா அப்படின்னு சொல்லி இவன் பேர் வந்தனால இவனுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்டனை கிடச்சிரும். ஆனால் செகண்ட் கன்விக்ட் வந்து அப்ரூவல் ஆனதுல அவனுக்கு கொஞ்சம் கம்மியாக தண்டனை கிடைக்கும். அப்படியே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஃபஸ்ட் கன்விக்ட் வந்து அப்படியே நம்ம ஜோ, அங்கிள் பம்பிள் சோக்கு, பிப்பு இவங்கெல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அவன் திரும்பி வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்லிடுவான். அதாவது உங்கள் வீட்டில் நிறைய பொருளெல்லாம் காணாமல் போயிருக்குமே, அது வந்து எல்லாமே உங்கள் ஒய்ஃப் மிஸ்ஸஸ் ஜோ பண்ணதாக இருக்குமே, அது எல்லாமே காணாம போனதுக்கான காரணம் நான் தான் வந்து அதெல்லாம் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இதில் வந்து என்ன மீன் அப்படின்னா, பிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்டைரக்டாக மீன் பண்ணிட்டு போவான். ஸோ பிப்பும் வந்துட்டு இதை ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு விரும்ப மாட்டான். ஏன்னா மிஸ்டர் ஜோ கிட்ட இவனோட டிக்னிட்டி எல்லாம் போயிடும். அண்ட் மிஸ்ஸஸ் ஜோவும் வந்துட்டு ரொம்ப க்ரூவலான பர்சன் அப்படிங்கிறனால அவளும் வந்து நம்மளை அடிச்சிருவா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இவன் சொல்ல மாட்டான். நெக்ஸ்ட் இவன் வந்து எப்போதுமே வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள சும்மா அந்த டாக் போயிட்டு இருக்குது. இவங்கெல்லாம் வந்து சும்மா பேசிட்டு இருக்காங்க, அங்கிள் பம்பிள் சோக்கு இவங்கெல்லாம் எப்படி அவங்க கன்விக்டை பிடிச்சோம் என்ன அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பிப் வந்து தூங்க போயிடுறான். இதோட வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு சைல்ட்ஹுட் லைஃப் ஆஃப் பிப் வந்து முடியுது.